ஏசாயா 30:1-2 படிங்க. ஃபர்ஸ்ட், பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல், என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், கவனிச்சிங்களா? என் வார்த்தைகளை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே எகிப்து நிழலிலே முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ. நீ செக்ரட்டரியா இருந்தாலும் உனக்கு ஐயோ, நீ கணக்கரா இருந்தாலும் உனக்கு ஐயோ, நீ ஊழியக்காரனா இருந்தாலும் உனக்கு ஐயோ. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, மந்திரிச்சு தாயத்து கட்டுற இடத்துல ஒரு பாஸ்டர் போய் நிக்கிறாரா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் நாமம் எவ்வளவு தூஷிக்கப்படும். அவர் என்னை கொன்று போட்டாலும், அல்லேலூயா, என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. என் வாழ்வில் நிறைய சம்பவங்கள் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு அடி நான் பின்வாங்கி போனதே கிடையாது. ஒரு அடி. சென்ற நாட்களில் என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 பேரா போனானுங்க. கூட போனவன் இறந்துட்டான். மண்டை பிளந்து மூளை தெரிச்சிட்டு டிவில எல்லாம் வந்தது. நான் ஒரு ஊழியத்தில் ஒரு வீட்டில் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு ஒரு சுகம் இல்லாத அம்மாவுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். என் பையனை இறந்துட்டான்னு அவனை ஒரு ஒதுக்கல ஆசாரி பழத்தில் போட்டிருக்காங்க, மூடி போட்டிருக்காங்க. 2 ரூபா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க என்ற கிடையாது. 2 ரூபா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க என்ற கிடையாது. செத்துட்டான்னு சொன்னாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்கும்படியா சுஜின் ஒரு தம்பி போயிருக்கான். மற்ற தம்பிமாரெல்லாம் என்ன சுத்தி நிக்கிறாங்க. ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் என் பக்கத்தில் நிக்கிறார். எல்லாரும் நிக்கிறோம். 2 ரூபா ஒரு ஊழியக்காரன்ட்ட இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திடீரென்று சின்ன ஒரு ஜீவன் அவனுக்கு இருந்தது. அப்போ பிசாசு எப்படி போராடுகிறான் என்பதை நீங்க கவனிங்க. அவனுக்கு சொன்னாங்க, சரி கொஞ்சம் ஜீவன் இருக்கிறது, நம்ம போய் ஸ்கேன் எடுக்கலான்னு போனா, ஸ்கேன் எடுக்க போன இடத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் 3/4 மணி நேரம் ஸ்கேன் எடுக்க வரல. அவன் டீ குடிக்க போய் 3/4 மணி நேரம் வராம அவனை பிசாசு தடை பண்ணி வைத்திருக்கிறான். கவனிங்க, அவ்வளவு போராட்டம். எப்படி இருக்கும்? நான் ஒரு ஊழியக்காரன், எத்தனை போன், எத்தனை நிந்த, எத்தனை அவமானம். அதன் மத்தியிலும் என்னிடத்தில் கேட்பவர்கிட்ட நான் சொல்லுவேன், செத்தாலும் ஒரு அடி பின்னாடி நான் எடுத்து வைக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு அடி நான் பின்னாடி வைக்கவே இல்லை. ஸ்கேன் எடுத்துட்டு வந்தாச்சு, ஒரு இடத்துல போயாச்சு, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அங்க போறதெல்லாம் செத்துட்டே இருக்கு. காலையில 10 பேர் கொண்டு வந்தா 9 பேர் செத்து குணமா கொண்டு போறாங்க. பாக்குற எங்களுக்கு எப்படி இருக்கும்? 3 நாள் இந்த இடத்துல ஓட்ட போட்டு வெண்டிலேட்டர் ஆக்சிஜன்ல அவனை வச்சிருக்காங்க. உயிர் கிடையாது. 3ஆம் நாள் நான் போனேன். எத்தனை பிசாசை என்ன வச்சு ஆண்டவர் துரத்தி இருக்கிறார், எத்தனை வியாதியை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். என் பிள்ளைக்காக ஜோமணி பாட்டுன்னு நான் தலையில கை வச்சு கேட்டேன், நீ யாரு, எங்கே இருந்து வந்திருக்கிறாய், உனக்கு என் பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? அப்படி கேட்டதும் அப்படியே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த 3ஆம் நாள் இருந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. பிசாசு டாக்டர்ஸ் எல்லாரையும் தடை பண்ணி வைத்திருக்கிறாங்க. இதே ஆசாரிப்பள்ளம் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில் நடந்த சம்பவம். 1 வருடம் 12 மாதங்கள் முடிந்தது. இங்க இருக்கிற மனோஜ் அம்மா, பாப்பா அம்மா, நம்ம ராணி அம்மா எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாம் பார்க்க வந்திருந்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 5ஆம் நாள் நான் திரவிய மருத்துவமனையில் ஒரு டாக்டரை போய் பார்க்கிறேன். பயங்கர கூட்டம். அவர்கிட்ட சொன்னேன், எஸ்ஐடி மோகனுடைய மகன் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறான், அதை பற்றி பேச. அவர் உடனே சொன்னார், கொண்டு வாங்க, உடனே கொண்டு வாங்க. அங்க போனா விட மாட்டாங்க. பல போராட்டங்கள் மத்தியில அவனை கொண்டு நாங்க அந்த திரவிய மருத்துவமனை கொண்டு வந்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கிருந்து வாழ்க்கை மாறத் தொடங்கினது. ஹல்லேலூயா. இன்று அந்த மரித்தவன் கார் ஓட்டுகிறான்,
பைக் ஓட்டுகிறான், கீபோர்டு வாசிக்கிறான், உயிரோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர் ஒருவனிடத்தில் அன்பு வைத்தால் விட்டு போக மாட்டார். ஒரு குடும்பத்தை அவர் உயர்த்த வேண்டும் என்று வாக்கு கொடுத்தால் அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் கொல்லுகிற தேவன் அல்ல, பிரிக்கிற தேவன் அல்ல, வாழ வைக்கிற தெய்வம். அப்ப ஏன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை? நீ செய்கிற பாவம். நீ தேவனிடத்தில் காத்திருக்கவில்லை, வேதத்தை படிக்கவில்லை. வேதம் உன் வாழ்க்கையின் வெளிச்சமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை பிடித்து உண்மையாய் ஜெபியுங்கள். இந்த திருச்சபையில் நீங்கள் ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த முறை நான் வரும்போது பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். காரணம், 2 மணி நேரத்துக்கு மேல முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த சர்ச்சில் ஒரு மாற்றம் வரணும், இந்த சர்ச்சில் வராத குடும்பங்கள் வரணும், இந்த சபையில வாலிபர்கள் மனம் திரும்பி மிஷனரி ஊழியர்களாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு, கண்ணீரோடு, எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா.